வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொல்ற இந்த 7 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது உடல் பருமன். ஒருத்தவங்க ஒபீஸா இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னாலோ, அவங்களோட வயத்த சுத்தி ஃபேட் டெபாசிஷன் அதிகமா இருக்கு அப்படின்னாலோ, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 2வது விஷயம் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. நீங்க பெருசா உடற்பயிற்சியோ, இல்ல வாக்கிங்கோ எதுவும் செய்யறது இல்ல. உட்கார்ந்தபடியே வொர்க் பண்ற ஒரு பெர்சன், செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ற ஒரு பெர்சன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கும் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 3வது விஷயம் ஃபேமிலி ஹிஸ்டரி. உங்க அப்பா, அம்மா, உங்க கூட பொறந்தவங்க, இப்படி உங்க நெருங்கிய சொந்தத்துல யாருக்காவது சுகர் இருக்கு அப்படின்னா, உங்களுக்குமே சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 4வது விஷயம் பெண்கள பொறுத்தவரைக்கும் பிசிஓஎஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருந்திருக்கு அப்படின்னாலோ, இல்ல கர்ப்பகால சர்க்கரை, அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. பிரெக்னன்சி போது அந்த சுகர் இருக்கும். சோ இது உங்களுக்கு இருந்திருந்தாலோ, ஃபியூச்சர்ல உங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 5வது விஷயம் ஏஜ். முன்னாடி எல்லாம் ஏஜ் பார்த்தாக்கா 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் சுகர் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. 20, 30 வயசுலயே சுகர் நாங்க கண்டுபிடிக்கிறோம். அதனால ஏஜும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். பட் ஆனா இப்ப பொதுவா எல்லாருக்குமே அது வருது. 6வது ரிஸ்க் ஃபேக்டரா நாங்க பார்க்கிறது உங்களோட அசோசியேட்டட் கண்டிஷன். அதாவது உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்னாலோ, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலோ, உங்களுக்கும் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். 7வது விஷயம் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தூங்கும்போது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணம். நீங்க தூங்கும்போது உங்க கொரட்ட சத்தத்திலே நீங்க முழிச்சுப்பீங்க. பிரீத் பண்ண முடியாம முழிச்சுப்பீங்க. இதெல்லாமும் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால ருட்டீனா உங்களால முடியும் போதெல்லாம் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கும் போதே பாத்துக்கிட்டா நீங்க ஃபுல் டயபெட்டிஸா வரத நீங்க தடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.